நான் உங்கள் சுபஸ்ரீ நம்ம சேனலில் கரெக்டாக HTML tutorial தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் கோட் எலமெண்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. இங்கே Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் கொடுத்துக்கிறேங்க. டைட்டில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் கோட் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு ப்ரோக்ராமிங்கை எழுதி அந்த ப்ரோக்ராமிங்கை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோட் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எழுத போகிறாங்க. பேராடேக்கில் கொடுத்து நான் எழுதி காட்டுறேன். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எழுதிட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சேவர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பேராடேக்கில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எழுதியிருந்தோம். அந்த கோடு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாக ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஆனால் இது வந்து ரைட் வே வந்து இல்லைங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கை வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேராடேக் கொடுத்து எழுதுறது வந்து கரெக்டான வே வந்து இல்லைங்க. ஸோ அதுக்குன்னு வந்து HTML ஃபைலில் ஒரு சில டேக்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த டேக் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங்லாம் வந்து எழுதணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எழுதி ஷோ பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்ம இங்கே கோடு டேக் வந்து கொடுக்கணுங்க. இந்த கோட் டேக்கில் ஸோ இப்போ நான் அதே ப்ரோக்ராமிங் வந்து ஒரு கோட் டேக்கில் வந்து எழுதிட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம கோட் டேக்கில் எழுதின ப்ரோக்ராமிங் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வந்து டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி கோட் டேக்கில் கொடுக்குற கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டில் தாங்க வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நியூ லைனில் தான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து சேம் லைன்லேயே வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகாமல் கோட் எடிட்டரில் எப்படி எழுதியிருந்தனமோ அதே மாதிரி வந்து எனக்கு இங்கேயுமே வந்து டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கோட் டேக்குக்கு முன்னாடி ப்ரீ டேக்னு ஒன்று கொடுங்க. இது வந்து ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. என் பண்ணும்போது அந்த டேக் வந்து கொடுத்து என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ டேக் கொடுத்து எழுதணும்னா இங்கே எழுதின கண்டென்ட் வந்து நமக்கு சேமாகவே வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீ டேக் வந்து கொடுக்குறோம். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், ப்ரீ டேக் கொடுத்து எழுதினக்கப்புறம் அங்கே கோட் எடிட்டர் எழுதின ப்ரோக்ராம் வந்து எனக்கு சேமாக வந்து அந்த ஸ்பேஸ் முதல் கொண்டுமே எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாம் டேக் பற்றி பார்ப்போங்க. இந்த சாம் டேக்னா என்னன்னா சாம்பிள் அவுட்புட் தாங்க வந்து சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிக்கு வந்து ஒரு சாம்பிள் அவுட்புட் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில், ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த சாம்பிள்ன்ற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மேலே எழுதின கோடுக்கு வந்து ஒரு சாம்பிள் அவுட்புட் வந்து கொடுக்க போகிறேங்க. அதுக்கு வந்து நான் சாம்பிள்ன்ற டேக் வந்து கொடுத்துட்டேன். தென் இங்கே வந்து நான் இப்போ ஒரு சாம்பிள் அவுட்புட் வந்து எழுதிட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சாம்பிள்ன்ற டேக்ல எழுதின அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டில் தான் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேரியபிள் டேக்னா என்னென்னு பார்ப்போம். டேக்ல வந்து வேறன்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த வேரியபிள் டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங் வந்து வேரியபிள் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த வேரியபிள் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து ரைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த வேரியபிள் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து எழுத போகிறேங்க. அதுக்கு வந்து நான் பி டேக் வந்து கொடுக்க போகிறேங்க. இந்த பி டேக்கில் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஹாஃப் கொடுத்துக்கிறேன். தென் இன்டூ கொடுத்து ஒரு வேற டேக் வந்து கொடுக்குறேங்க. இந்த வேற டேக்கில் வந்து பி கொடுத்துக்க போகிறேன். தென் வேற டேக் அப்புறம் தென் அதே மாதிரி இன்னொரு வேற டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஹெச் வந்து கொடுத்துக்கிறேங்க. ஸோ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா வந்து எழுதிட்டு நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீன்ற ஒரு வேரியபிள், ஹெச்ன்றது ஒரு வேரியபிள் வந்து சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம வேரியபிள் டேக்ல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம கேபிடி டேக்னா என்னென்னு பார்ப்போங்க. இந்த கேபிடி டேக்னா கீபோர்ட் இன்புட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து கொடுத்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் அப்போ வந்து நீங்கள் இந்த கேபிடி டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு பி டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த பி டேக்கில் வந்து போல்டு டெக்ஸ்ட்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இங்கே கேபிடி டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த கேபிடி டேக்கில் கண்ட்ரோல் வந்து கொடுத்துக்கிறேன் CTRLனு. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு கேபிடி டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் பீன் வந்து கொடுத்துட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் கேபிடி டேக்கில் கொடுத்த அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு Ctrl+Bன்னு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் கோட் எலமெண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்துட்டோங்க. இப்படி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் கோட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து கொடுக்கணுன்னாலும் சரி, இந்த மாதிரி செப்பரேட் டேக் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் கோட் எலமெண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி நண்பர்களே.